32 வசனங்கள் அடங்கிய முதல் அதிகாரம் சுவிசேஷத்தை குறித்த அதிகாரம் என்று நான் சொன்னேன். ரோமருக்கு எழுதின சுவிசேஷமே சுவிசேஷத்தை குறித்ததுதான். முக்கியமாக முதல் அதிகாரம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றியதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை எதிர்த்தவர், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொலை செய்தவர், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை துன்புறுத்தியவர். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் ஒரு விதமான வெட்கம். இங்கே ஆலயத்துக்கு ஒருவேளை வரலாம், இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நல்ல விசுவாசியா இருக்கலாம். ஆனால் உலகத்திலே மக்கள் முன்பாக சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியாதவர்களாக, தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களாக, சுவிசேஷத்தை குறித்து கிறிஸ்துவை குறித்த ஒரு வெட்கம், they are ashamed, வெட்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பேதுரு இயேசுவை பின்பற்றி இயேசுவோடையே வாழ்ந்தவன், 3.5 வருஷமாக இயேசுவை பின்பற்றின சீஷன், சீஷர்களுக்குள்ளாக முதலான ஒரு ஆள், பெரிய ஆள். இயேசுவை அவர்கள் கைது செய்து கொண்டு போன பிறகு பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது அங்கே வந்து ஒருவர், நீரும் இயேசுவுடன் இருந்தவர் தானே, அவருடைய சீஷரில் ஒருவர் தானே, உம்மை கண்டிருக்கிறோமே என்று கேட்கும் போது உடனடியாக பேதுரு, நான் அல்ல. ஒரு பயம், ஒரு இன்டிமிடேஷன், உலகம் பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. நான் கிறிஸ்துவை உடையவன் அல்லது கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொன்னால் இந்த உலகம் என்ன நினைக்குமோ, இந்த சமுதாயம் என்ன பண்ணுமோ, இவர்கள் என்னை பழிப்பார்களோ, என்னை நகைப்பார்களோ, என்னை பற்றி என்ன எண்ணுவார்கள் என்கிற வெட்கம், அவமானம் அநேகருக்குள்ளாக அப்படி இருக்கிறது. பேதுரு அன்றைக்கு அப்படி உணர்ந்தான். ஏனென்றால் ஒருவர் கைது செய்யப்பட்டு ஒரு குற்றவாளியை போல கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவருடைய தலைவர் யாரை பின்பற்றினாரோ அந்த ஆளை கைது செய்து கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். பல குற்றச்சாட்டுகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. இப்படி கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை பின்பற்றினவனாக தன்னை அவன் யாரும் கண்டுகொள்ளக் கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறான், வெட்கப்படுகிறான், கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிறான். நான் அல்ல, நான் அவரோடு இல்லவே இல்லை, எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறான். ஆனால் பிறகு மனம் கசந்து அவன் அழுதான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனம் கசந்து அழுத பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், கிறிஸ்துவை குறித்த அந்த வெட்கம், அவமானம் அவனை விட்டு நீங்கியது. He was ashamed of his shame. அவன் வெட்கப்பட்டதை குறித்து அவன் வெட்கப்படுகிறான். ஏன் நாம் வெட்கப்பட்டோம்? இப்பேற்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றினோம் என்று தைரியமாக அன்றைக்கு சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி வெட்கப்பட்டதை குறித்து வெட்கப்பட்டு மனம் திரும்பி அவன் இயேசுவை பின்பற்றுகிறான். நான் நினைக்கிறேன் அவனும் நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தான். நம்மளும் அநேகர் அந்த நிலைக்கு இன்றைக்கு வர வேண்டியதா இருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் பேரில் நமக்கு இருக்கிற விசுவாசத்தை குறித்தும் ஒருபோதும் நாம் வெட்கப்படக்கூடாது. இந்த சமுதாயத்தில் என்ன நினைப்பார்களோ, மற்றவர்கள் என்ன நினைத்து விடுவார்களோ, நான் பைபிளை தூக்கி கொண்டு போனா என்ன சொல்வார்களோ, நான் இதை நம்புகிறேன் என்று சொன்னால் என்ன சொல்வார்களோ என்கிற வெட்கம், அவமானம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பாருங்கள், ஒரு பிரசங்கியார் எழுதுகிறார், இந்த கூஸ் வாத்து இனத்தை சேர்ந்தது, அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டா, சாக்கு வச்சு, வெள்ளை சாக்கு வச்சு ஒரு பெரிய வட்டம் போட்டு அந்த கூஸை நடுவில் வச்சா என்னதான் ஆனாலும் அந்த கூஸ் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வராதான், அதுக்குள்ளேயே தான் உலாத்திட்டு இருக்குமா. அந்த வட்டத்தை பார்த்து அதுக்குள்ளேயே தான் உலாத்திட்டு இருக்குமா. சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு அந்த வட்டத்துக்கு வெளியே வச்சா அந்த சாப்பாட்டை பார்த்துக்கிட்டே செத்து போகும் பசியில. ஆனா வெளியே வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடாதான். சிலர் இந்த கூஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சரியான கூஸ் மாதிரி இருக்கியான்னு. அதான் அது. ஏன் கூஸ் மாதிரின்றாங்க? அதுதான் அந்த வட்டம் என்பது, சாக்குல போடப்பட்ட அந்த வட்டம் என்பது சமுதாயத்தின் பலவிதமான பழக்க வழக்கங்கள், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், சாதாரணமான வழக்கம் பழக்கம் என்ன உலகத்திலே,
நாம் வித்தியாசமானவர்களா இருக்கிறோம், இதை சொல்லலாமா? நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய சமுதாயத்தில் எல்லாரும் இதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் சொன்னால் இதை நகைப்பார்களோ, என்னை பகைப்பார்களோ, என்னை விரோதிப்பார்களோ, என்னை எப்படி எண்ணுவார்களோ என்று பயந்து கொண்டு இந்த சமுதாய என்கிற அந்த பிடியில சிக்கி கொண்டு அதை ஒரு வட்டம் மாறி நினைத்து கொண்டு அதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியாமல் வெட்கத்திலும் அவமானத்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பல வருஷம் ஆகியும் ஒரு கூஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஹலோ, பல வருஷ கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஆனா சரியான கூஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தைரியம் கிடையாது. சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமே என்கிற ஒரு தைரியம் கிடையாது. அவர்களுக்கு வெட்கம் தான் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு செல்கிறார் சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கும்படியாக. மிகப்பெரிய பட்டணம், செல்வந்தர்கள் நிறைந்த பட்டணம், பலவிதமான பெருமைக்குரிய பட்டணம். அது படித்தவர்களும் பெரிய மேதைகளும் பெரிய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் மற்றும் பல பெரிய நிறுவனங்களும் நிறைந்த மாபெரும் பட்டணத்துக்கு அவர் செல்லுகிறார். உலகத்தார் வேறு விதமாக வாழுகிறார்கள், அவர்களுடைய நிலை வேறு. அவர்கள் பலவிதமான தத்துவங்களையும் பல ஞானங்களையும் பின்பற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட இடத்துக்கு செல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். எனக்கு வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் நான் அறிவிக்கிறேன், இதை குறித்து நான் வெட்கப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். சுவிசேஷம் சுவிசேஷம் என்று சொல்லுகிறாரே, சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். சுவிசேஷம் என்ன என்பதை துல்லியமாக அவர் விளக்குகிறார். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன் என்கிறார். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதமாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். நான் பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன என்று தான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் துல்லியமாக அங்கு சொல்லுகிறார். என்னவாம் சுவிசேஷம்? வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். அது முதலாவது பாயிண்ட் சுவிசேஷத்தில். இரண்டாவது, அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது, வேத வாக்கியங்கள் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். நல்ல கவனிங்க, 3 காரியங்கள் சுவிசேஷத்தை குறித்து: மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இவைகள் எல்லாம் வேத வாக்கியத்தின்படி நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வாசனங்களிலேயே இயேசு எப்படி வருவார், நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார், எவ்வாறு அடக்கம் பண்ணப்படுவார், எப்படி உயிர் தெழுவார் என்பதை குறித்து விவரமாக பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் கிறிஸ்துவின் அடக்கத்தை குறித்தும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷம். வேற எதுவும் சுவிசேஷம் கிடையாது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பவுல் அப்போஸ்தலன் அங்கே பிரசங்கித்து கலாத்திய வட்டாரங்களிலே சபைகளை ஆரம்பித்தார். ஆனால் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை நம்பி அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்திலிருந்து விலகி போனார்கள். அதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறதா? வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டி அதை மாற்றி இந்த 3 காரியங்களை மையமாய் வைத்து, அதாவது கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்கள்படி அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற காரியத்தை விட்டு விலகி
எதையோ சுவிசேஷம் என்று பிரசங்கிக்கிறார்கள். கலாத்தியர் நிருபத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் விருத்த சேதனத்தையும் மற்ற மனித சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் பலவிதமான லீகலிசம், பலவிதமான சட்ட திட்டங்களையும் யூதருக்குரிய முறைமைகளையும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லிவிட்டார்கள். சுவிசேஷம் அதல்ல. இன்றைக்கும் அநேகர் சுவிசேஷத்தை விட்டு விலகிவிட்டார்கள். சுவிசேஷம் என்றால் கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷமே ஒழிய, அதை விளக்குவதுதான் சபையினுடைய போதனையா இருக்க வேண்டுமே ஒழிய, இதனுடைய அர்த்தத்தை தெரியப்படுத்துவதுதான் சபையினுடைய போதனையா இருக்க வேண்டுமே ஒழிய, இவர்கள் புதிதாய் சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் முறைமைகளையும் அவைகள் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் இவைகளை போதிக்கிறது சுவிசேஷம் அல்ல, அது வேறொரு சுவிசேஷம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கவனிப்போம் 8ஆம் வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சுவிசேஷம் என்றால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் தேவனாலே என்கிறது தான் சுவிசேஷம். இதை மையமாய் வைத்துதான் நாம் எல்லா பிரசங்கங்களையும் பண்ணுகிறோம். வேற சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மனுஷ முறைமைகளையும் நாம் போதிக்கிறதில்லை. இதனுடைய அர்த்தத்தை தான் விளக்குறோம். ஏன் மரித்தார், எதற்காக மரித்தார், மனுஷனுடைய பாவம் என்ன, மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இவர் நமக்காக மரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இவர் எப்படி உயிர் தெழுந்தார், ஏன் மரணம் இவரை ஆட்கொள்ள முடியவில்லை, ஏன் பாதாளம் இவரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை, ஏன் இவர் சாவையும் பேயையும் நோயையும் எல்லாவற்றையும் ஜெயித்து இவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து விளக்குவதுதான் நம்முடைய பிரசங்கங்கள். எதை குறித்து பிரசங்கம் பண்ணினாலும் இதனுடைய அர்த்தத்தை விளக்குவதற்கான பிரசங்கமே தவிர வேறொன்றும் கிடையாது. சுவிசேஷம் என்றால் அந்த 3 காரியங்களை மையமாக வைத்ததுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இட் இஸ் த பவர் ஆஃப் காட் unto salvation. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக இது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த பலன் என்கிற வார்த்தை உண்மையாகவே வல்லமை. வல்லமை என்கிற வார்த்தை அந்த கிரேக்க மொழியிலே உள்ள வார்த்தையில பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? டியூனமிஸ். அந்த வார்த்தை டியூனமிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. டியூனமிஸ் என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு ஆங்கிலத்திலே டைனாமிக், டைனமோ அல்லது டைனமைட் போன்ற வார்த்தைகளால் இன்றைக்கு அதை உபயோகப்படுத்துகிறோம். டியூனமிஸ் தான் அப்படி சொல்லுகிறோம். டியூனமிஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அது அர்த்தம் என்ன? டைனமைட்டை போன்ற வல்லமை, வெடித்து கிளம்பக்கூடிய வல்லமை, சுக்கு நூறாக ஆக்கக்கூடிய வல்லமை, எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, எக்ஸ்ப்ளோசிவ் பவர், டைனமிக் பவர், பவர் which is like dynamite, வெடித்து கிளம்பக்கூடிய, சுக்கு நூறாக்கக்கூடிய, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை. மனுஷன் பாவத்திலே வாழ்கிறான், பாவத்தின் பிடியிலே அவன் இருக்கிறான், பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உளையான சேற்றிலே அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் மனுஷனுடைய நிலை. அவன் பலனற்றவனாயிருக்கிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவனிடத்திலே பலன் இல்லை. தானாக அவனுக்கு ஒன்றும் செய்து கொள்ள அவனுக்கு பலன் இல்லை. அவனால் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவனுக்கு ரட்சிக்கப்பட வேறு வழி கிடையாது. இந்த நிலையிலே பாவத்திலே உளையான சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனுஷனை, அதிலிருந்து மீள முடியாத மனுஷனை, பலவிதமான பாவ சுவாபங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனுஷனை இந்த தேவ வல்லமை, சுவிசேஷத்தினால் உண்டாகிற தேவ வல்லமை அவனை விடுவிக்கிறது. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் வெட்கப்படுவதில்லை என்று. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற காரியத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த சுவிசேஷத்திலே டைனமிக் பவர் இருக்கிறது, டைனமைட் பவர் இருக்கிறது, வெடித்து கிளம்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. இதை எங்கு பிரசங்கித்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும், எவ்வளவு மோசமானவனாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும், அந்த மனுஷனுடைய பாவங்களை தகர்த்தெறிந்து அவனை சுத்திகரித்து கழுவி அவனை பாவத்துக்கு மேலானவனாக வாழச் செய்யக்கூடிய வல்லமை இந்த சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. இந்த சுவிசேஷம் வல்லமை நிறைந்த சுவிசேஷம் என்று
சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்திற்கு இருக்கிற வல்லமை இவரை சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் வைத்திருக்கிறது. இவர் நம்புகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் காரியம் நடக்கும் என்று. சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் காரியம் நடக்கும் என்று நானும் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ பேர் இங்கே எப்படியோ வாழ்ந்தவர்கள் இங்கே வந்து சுவிசேஷத்தை கேட்டு, இங்க மாயமும் பண்ணல மந்திரமும் பண்ணல, சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்ததன் மூலமாக சுவிசேஷத்தின் வல்லமை நிமித்தமாக இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் மாறினவர்களாக இருக்கிறார்கள், பாவத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை பெரிதாக இருக்கிறது, ஆகையால் தான் நான் வெட்கப்படுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ரோமாபுரி நான் சொன்னது போல பெருமைகள் நிறைந்த பட்டணம். அங்கே எல்லா மத தலைவர்களும் பல தத்துவ ஞானிகளும் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே சட்டமும் நியாயமும் அந்த அரசாங்கம் நடத்தப்படுகிற முறைமையும் மிகவும் சிறந்ததாக இருந்தது. உலகத்திலேயே ஒரு சிறந்த சிஸ்டம் ஆஃப் லா அண்ட் கவர்மெண்ட், அரசாங்கமும் சட்டமும் சிறந்ததாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் மத்தியிலே ரோம அரசாங்கம் சிறந்து விளங்கினது. செல்வம் அங்கே அதிகமாயிருந்தது. அவர்கள் பவர்ஃபுல் பீப்புள், அவர்கள் வல்லமை நிறைந்த மக்களாக இருந்தார்கள். படிப்பினாலும் அறிவினாலும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். சிறந்த கலாச்சாரம் அவர்களுக்கு இருந்தது. பலவிதமான மத தத்துவங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள், தலைவர்களை பின்பற்றினார்கள். மத போதனைகள் அங்கு அதிகமாய் நிறைந்திருந்தது. பெரிய கட்டடங்கள், பெரிய வானளாவிய கட்டடங்கள், அற்புதமான ரோடுகள், சாலைகள் எங்கும் ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்து வந்தது. ஆகையால் ரோமாபுரி என்கிற பட்டணம் மிகவும் பெருமைக்குரிய பட்டணம். இந்த பெருமை அவர் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் சிறந்தவர்கள், பெரிய கலாச்சாரம் இருக்கிறது, பெரிய படிப்பு இருக்கிறது, எங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கிறது, உலகத்திலேயே இதுதான் சிறந்த பட்டணம், உலகத்தையே ஆளுகிற பட்டணம் இதுதான் என்கிற பெருமை அந்த காலத்தில் ஜனங்கள் மத்தியில் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்று கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பெருமை அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கத்தை குறித்தும் அவர்கள் ஏளனமாய் எண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் இயேசு யூத மக்களிடத்திலே பிறந்தவர். யூதர்கள் யார்? அவர்கள் ஒரு சிறு கூட்டம், ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக அடிமைகளைப் போல வாழ்ந்தவர்கள், சாதாரண மக்கள். ஏதோ ஒரு அவர்கள் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கப்பட்டு ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண மக்கள். ஏளனமா எண்ணப்பட்ட யூத மக்கள் மத்தியிலிருந்து ஒரு மனுஷன் கிளம்புகிறார், அவர்தான் இயேசு. இவரை விசுவாசிப்பதுதான் இந்த கிறிஸ்தவமாய் இருக்கிறது. இந்த ஏளனமான மக்கள், யூத மக்கள், சாதாரண மக்கள், எளிமையான மக்கள், அடிமைகளாக வாழ்கிறவர்கள், இவர்களுக்கு என்ன பெரிய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள், உலகமே இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு பெருமையான எண்ணம் ரோமர்கள் மத்தியிலே இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் இயேசுவை குறித்தும் அவர்கள் ஏளனமாய் எண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண ஊரிலே பிறந்தார். யாருமே ஒன்னும் பெருசா எண்ணக்கூடாத ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்தவர். அவர் பெரிய தத்துவ ஞானியோ அல்ல, பெரிய தத்துவ மேதையோ அல்ல, அவர் பெரிய படித்தவர் அல்ல. ஆனால் அவர் தேவகுமாரன் என்று சொல்லிக் கொண்டு தெரிந்தார். அவர் தேவகுமாரன் என்று எல்லாரும் நம்பினார்கள். ஆனால் தேவகுமாரனாக ஆளுவதற்கு பதிலாக அவர் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 2 திருடர்கள் மத்தியிலே, கள்ளர்கள் மத்தியிலே ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் அறையப்பட்டார். இந்த இயேசுவை தான் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறார். இந்த இயேசுவை தான் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஒரு 2 கள்ளர்கள் மத்தியிலே இன்னொரு கள்ளனை போல சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆள், ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர், பெரிய ஞானி அல்ல, பெரிய மேதை அல்ல, ஒன்றுமில்லாத ஊரில் இருந்து வந்தவர். இப்பேற்பட்ட ஆள் ஒரு கள்ளனை போல சிலுவையில் அறையப்பட்டவர். இதெல்லாம் ரோமாபுரியில் உள்ள மக்கள் எண்ணி பார்க்கும் போது சுவிசேஷத்திற்கு அவர்கள் கனம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தது. அதை ஒரு சுவிசேஷத்தை ஏளனமாய் எண்ணினார்கள், அதை பலவீனமான காரியமாய் எண்ணினார்கள். அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் அங்கே அடிக்கப்பட்டதையும் துப்பப்பட்டதையும் தான் எண்ணினார்கள் ஒழிய அவர் இன்றைக்கு கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் எண்ண முடியவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெருமை நிறைந்தவர்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இருக்கட்டும், அவருடைய கலாச்சாரம் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், அவருடைய மேன்மைகள் இருக்கட்டும், ஆனால் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறதில்லை.
இந்த சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணுவதில் நான் வெட்கப்பட போகிறதில்லை. கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவதிலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் இவர்களை மீட்கும்படியான வல்லமை இந்த சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேக நாடுகள் இன்றைக்கு அப்படி இருக்கிறது, பெருமை நிறைந்த நாடுகள். ஐரோப்பா கண்டம் முழுவதும் இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்றாலே பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஏனென்றால் அவர்களுக்குள்ள ஒரு பெருமை, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சிறந்த மருத்துவமனைகள், சிறந்த மருத்துவர்கள், சிறந்த பள்ளிகள், சிறந்த அறிவு, கல்வி, சிறந்த புஸ்தகங்கள், பணம் அதிகமாக இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, எல்லாம் வேண்டிய எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு ஏன் சுவிசேஷம்? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ என்ன எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது என்பதுதான் அவருடைய எண்ணம். பெருமையால் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு கல்வியும் கலாச்சாரமும் இவ்வளவு மேன்மைகளும் இருந்த போதும் கூட இந்த நாடுகளிலே தான் பாருங்கள், தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் அங்கதான் ரொம்ப அதிகம். ஸ்வீடன் தேசத்தை குறித்து சொல்லுகிறார்கள், மிக செழிப்பு வாய்ந்த தேசம். அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஸ்வீடன் தேசத்துல தான் தற்கொலை ரொம்ப அதிகமா. வாழ்றதுக்கு பிடிக்கல பாவம் வாலிபர்களுக்கு, தற்கொலை செய்து சாகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கலாச்சாரம், படிப்பும், கட்டடங்களும், இவ்வளவு மேன்மைகளும் பெருமைகளும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்கள் பணமோ கலாச்சாரமோ இவருடைய அறிவோ கல்வியோ எதுவுமோ உதவி செய்கிறது போல தெரியவில்லையே. ஐரோப்பா கண்டம் முழுவதும், அமெரிக்கா முழுவதும் இன்றைக்கு பாருங்கள், இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், குடும்பங்கள் அவல நிலையில இருக்கிறது. 4 பேர் திருமணம் செய்தா கண்டிப்பா 3 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடும்ன்றாங்க. 3 out of 4 marriages end up in divorce. 4 கல்யாணம் நடந்தா இன்னைக்கு அதுல 3 கண்டிப்பா விவாகரத்து அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அவருடைய கணிப்பு அப்படி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் 2 தடவை 3 தடவை 4 தடவை கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. குடும்பங்கள் அவல நிலையில இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, வேதாம் பள்ளியில படிக்கும் போது என்னோட கூட ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்தான். வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அவரவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். இவன் போய் அங்கே போன் பண்ணிட்டு வரேன்னு போவான். என்னையா போன் பண்ண போறேன்னு? எங்க அம்மாட்ட கேட்க போறேன், இன்னைக்கு வீட்டுக்கு வரலாமான்னு. ஏன் உங்க அம்மாட்ட கேட்க போறேன்னு? எங்க அம்மா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டாங்கப்பா, அதனால அவங்கள்ட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியல, இந்த சனிக்கிழமை வரலாமான்னு. அவங்க அப்பாட்ட போவான். அவங்க அப்பாட்ட போகும்போதும் போன் பண்ணிட்டு தான் போனோம், அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரு அந்த அம்மாவுக்கு ஒத்து வருமானு தெரியல. குடும்பங்கள் குழப்பம். பணம் தான் இருக்குது, கட்டடம் தான் வானளாவிய கட்டடமா இருக்கு. பார்த்தா தலை சுத்திரும். அப்படி பாத்தீங்கன்னா நியூயார்க் பட்டணத்துல தெருவில் நடந்து போய் இப்படி பார்த்தா நமக்கு அப்படியே சுத்திரும். அவ்வளவு உயரம் கட்டடம், வானத்தை ஏற்றுகிறது போல கட்டடங்கள், அழகான கட்டடங்கள், அற்புதமான யூனிவர்சிட்டிகள். அவருடைய லைப்ரரியில போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான புஸ்தகங்கள், லட்சக்கணக்கான புஸ்தகங்கள். உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், 1918ஆம் வருஷம் நியூஸ் பேப்பர் வாசிக்கணுமா, அங்க இருக்குது. அவ்வளவு நியூஸ் பேப்பரும் அத்தனை நாளும் காலையில மாலையில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அறிவுக்கு குறைச்சல் இல்லை. பெரிய மருத்துவமனைகள், பல விதமான நல்ல திட்டங்கள். மக்களுக்கு பசி சாப்பாடு இல்லாம சாகிறதுங்கிற பேச்சே கிடையாது. இவ்வளவு இருந்தும் மக்கள் அவல நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைக்கு பதில் கிடையாது. குடும்பங்கள் மோசமான நிலையில இருக்கிறது. ஜனங்களுடைய வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பாருங்க, குடும்பத்திலே அன்பை இழந்து, தாய் தகப்பனுடைய அரவணைப்பை இழந்து, அவர்கள் அங்குமிங்குமாக வாழ்கிறபடினாலே, நிச்சயமற்ற ஒரு நிலையில வாழ்கிறபடினாலே அவர்கள் போதை மருந்துக்குள்ளும் குடிப்பழக்கத்துக்குள்ளும் மற்றும் பல்வேறு காரியங்களுக்குள்ளும் புகுந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு நாசமாக்கி கொண்டு அப்படியே ஒரு மயங்கிய பிரம்மை பிடித்த நிலையில வாழ்கிறார்கள். வாழ்க்கையை அவர்கள் சந்திக்க அவர்களுக்கு மனமில்லை. வாழ்க்கையின் போராட்டங்களை பார்க்கிறது முடியவில்லை. கஷ்டத்தை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மனுஷன் கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய பெருமையை குறித்து நீங்கள் பேசலாம், கல்வியும் கலாச்சாரம் பெரிய படிப்பும் பணத்தையும் எல்லாத்தையும் குறித்து பேசலாம். ஆனா அவனுடைய உண்மையான நிலை என்ன? இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்க போனால் இப்படி பெருமைப்படுகிற தேசங்களிலே குடும்பங்கள் சீரழிந்து, அவருடைய வாழ்க்கைகள் சீரழிந்து, கண்ணீர் விட்டு கொண்டு இதற்கு பதில் இல்லையா என்று கதறிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் அதிகம். அவருடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய பணமோ அவருடைய பெருமையோ பதில் அளிக்கிறதில்லை. இருக்கிறீங்களா? அதுக்குன்னு ஏழையா இருந்தா அதுல பெரிய என்னமோ அற்புதமா வாழ்ந்தெல்லாம் நினைக்காதீங்க. ஏழையா இருக்கிற நம்ம நாட்டிலையும் பாருங்க, அதே பிரச்சனை தான். இங்க ஏழையா இருக்கிறதுனால எல்லாம் நல்லா வாழ்ந்துடுறது இல்லை. இங்கேயும் அதே பிரச்சனை தான். அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே அம்பலமா நடக்குது, இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே திரைமறைவுல நடக்குது. அதே தான் நடக்குது. ஏன்னா மனுஷன் அதே தான், பாவம் அதே தான், அவனுடைய எண்ணங்கள் அதே தான், அவனுடைய நிலை அதே தான்.
அவன் பெருமைக்குரியவனா இருக்கலாம் அல்லது தாழ்ந்தவனா இருக்கலாம். கிறிஸ்து அல்லாமல், சுவிசேஷத்தின் வல்லமை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இவ்வளவு பெருமைகளுக்கு மத்தியில் வாழ்கிற ஜனங்க இவ்வளவு அவல நிலையில வாழ்கிறார்கள். நான் போய் சிறைச்சாலைகளுக்குள்ளே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சிறைச்சாலைகளுக்குள்ளே பெரிய இந்த ஸ்டேட் பெனிடென்ஷியரின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய கொலைகாரர்கள் இவர்கள்லாம் இருக்கிறார். அவன் 6.5 அடி 7 அடி இருப்பான் உயரம். நான் அவன் கால் சைஸு கூட கிடையாது, இப்படி இருப்பானுங்க. அவன் கையை கொடுத்தான்னா நமக்கு பயமா இருக்கும். அவன் கைக்குள்ள நம்ம தலையே பிடிச்சி இப்படி நசிக்கிடுவான். அவ்வளோ பெரிய கை, அவன் கை அவ்வளோ பெருசா இருக்கும். ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்குள்ளாவும் ஒரு சின்ன சாப்பிள் வச்சு ஒரு பியானோ வச்சு வச்சிருப்பாங்க. நான் ரெகுலராக போய் இப்படிப்பட்ட சிறைச்சாலைகளுக்குள்ள பிரசங்கம் பண்ணுகிறது. அந்த காலத்தில் சிறைச்சாலைகளுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கான், ஆள் பார்த்து அப்படி இருப்பான், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு பெரிய ஆளாக இருப்பான், வந்து உட்காந்துருப்பான். பிரசங்கம் பண்ணா கண்ணீர் விட்டு அழுவான். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா, இயேசுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணா கண்ணீர் விட்டு குழந்தையை போல அழுவான். அவனுடைய பலம் எங்க? இவனுக்கு இருக்கிற பணம் எம்மாத்திரம், இவனுக்கு இருக்கிற அறிவும் கல்வியும் எம்மாத்திரம், ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டுகிற காரியங்களிலே நிச்சயமாக ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இருக்கலாம், அதை நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்தினால் நாம் நன்றாக வாழலாம். ஆனால் அதில் பெருமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையின் சந்தோஷம், சமாதானமும், நிம்மதியும், நிறைவும் அதிலே இல்லை, அது கிறிஸ்துவிலே தான் இருக்கிறது. அவ்வளவு போதும் சொல்லுகிறார். ரோமாபுரியினர் அவர்களுடைய கலாச்சாரம், கல்வி, அவர்களுடைய ஞானம், அவருடைய பணம், அவருடைய அரசாங்கம், அவருடைய மற்ற எல்லா காரியத்தை குறித்து பெருமைப்படலாம். ஆனால் என்னுடைய சுவிசேஷம் தான் அவர்களை மாற்ற முடியும். ஆகையால் தான் இதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. இப்படி பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் அவல நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாவங்கள் அதிகம், அவருடைய பாவங்கள் அவர்களை கொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து அங்கு பிரசங்கித்து இந்த சுவிசேஷத்தை சொன்னாதான் அவர்களுக்கு வாழ்வு உண்டு. ஆகையால் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் பாருங்க, இன்றைக்கு பணக்காரனை பார்த்து பயந்துடுறோம். கொஞ்சம் பணம் இருந்து, அந்தஸ்து இருந்து, பெரிய ஆளா இருந்தா இவர்கிட்ட எப்படிங்க நான் சுவிசேஷத்தை சொல்றது, அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கிடையாது. அப்பேற்பட்ட ஆளுக்கு தான் உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை, உள்ளத்துல வெறுமை, உள்ளத்துல பெரிய ஒரு வாஞ்சை, உள்ளத்துல பெரிய ஒரு தாகம், அவனுக்கு ஏதோ ஒரு குறைவு அவனுக்கு உள்ளத்தில் இருக்கிறது. பணக்காரர்களை பார்த்தும், அவருடைய கட்டடங்களை பார்த்தும், வீடுகளை பார்த்தும், அவருடைய அந்தஸ்தை பார்த்தும் நாம் பயப்படக்கூடாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படவே கூடாது. யதார்த்தமாக சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை அவன் யாரா இருக்கட்டும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யார் என்ன, பயப்படவே கூடாது. சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து உரைக்கக்கூடிய தைரியம் நமக்கு தேவை. ஏனென்றால் அவருடைய பணமும் அவருடைய பெரிய வாழ்வும் அவர்களுக்கு ஒன்றும் விடுதலை தரப்போறதில்லை. நாம் சொல்லுகிற சுவிசேஷத்துல தான் அவர்களுக்கு வாழ்வே இருக்குது. நீங்கள் பகிர்ந்து கொள்ள போற இயேசுவை குறித்த சுவிசேஷத்துல தான் இத்தனை மனுஷருடைய வாழ்வும் இருக்கிறது. அவர்கள் பெருமையா வெளியே காண்பித்துக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் சொல்ல போற சுவிசேஷத்துல தான் அவர்களுக்கு வாழ்வே இருக்கிறது. அப்படி நினைக்க வேணும். நான் போய் தான் வாழ்வே வரப்போகுது இந்த ஆளுக்கு, நான் போய் சுவிசேஷத்தை சொன்னாதான் இந்த ஆள் வாழவே போகிறான், சந்தோஷமே இந்த ஆளுக்கு அப்பதான் வரப்போகிறது என்று அப்படி என்னமே தவிர, ஐயோ அவர் அப்பேற்பட்ட ஆள், அவர் வீட்டில் நுழைஞ்சு நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்றது, அவர்கிட்ட நான் எப்படி சொல்றது நினைக்கவே கூடாது. நல்லா கவனிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. சுவிசேஷம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அது தேவ பலனா இருக்கிற வல்லமையை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ரட்சிப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக இந்த சுவிசேஷம் தேவ பலனா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? கிரேக்க வார்த்தையிலே சோசோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது ரட்சிப்பு என்கிற வார்த்தை. சோசோ இல்ல, ஏதோ பரவாயில்லங்க சுமாரா இருக்கிறேன் அப்படி இல்லை. சோசோ ரட்சிப்புன்னா ஏதோ சோசோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது இல்லை. சோசோனா வேற, SOZO எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதினாங்க. சோசோ என்று சொன்னால் இட்ஸ் an all inclusive word. அதாவது அதிலே அடங்கி இருக்கிறது என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கு. ரட்சிப்பு என்று சொன்னால்
ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு அடுத்த அனைத்து காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. உண்மையாகவே வெறும் ஏதோ பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு, பாவத்தின் மேல் வல்லமை, அதற்கு பிறகு பாதுகாப்பு, சரீர சுகம், மனதிலே சுகம், ஆரோக்கியம், பலன், இவைகள் எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உண்டாக ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சற்று பார்ப்போம். இந்த ரட்சிப்பு ஒருவன் பெற வேண்டும் என்றால் முதலாவது அவன் ரட்சிப்பு அவனுக்கு அவசியம் என்கிற ஒரு நிலை அவனுக்கு வர வேண்டும். அவன் தன்னுடைய நிலையை காண வேண்டும். வரப்போகிற வாரங்களிலே அதை குறித்து தான் நாம் பிரசங்கிக்க போகிறோம். பாவம் என்றால் என்ன, பாவத்தை குறித்த உபதேசம் வேதம் என்ன போதிக்கிறது பாவத்தை குறித்து. ரோமர் 1 அதிகாரம் 18 முதல் 32 வசனங்களை தவிர 18 முதல் 32 வசனங்கள் காட்டிலும் முக்கியமான வசனங்கள் இங்க வேதத்திலே கிடையாது. பாவத்தை குறித்து அவ்வளவு அருமையான போதனை. பாவம் என்றால் என்ன, அது எப்படி மனுஷர் மத்தியில் இருக்கிறது, வளர்கிறது, அது என்ன செய்கிறது, எப்படி மனுஷனை ஆட்கொள்ளுகிறது என்பதை குறித்த உபதேசம் ரோமர் 1:18 முதல் 32 வசனத்தில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள். தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அற்ற நிலைமையில இருக்கிறான். பாவத்திலே மரித்து கிடக்கிறான். பாவத்திலும் அக்கிரமத்திலே மனுஷன் மரித்து கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பலனற்றவனாயிருக்கிறான். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவனாயிருக்கிறான். ஏதோ இவனுடைய பாவத்துக்கு அப்பப்ப பேண்டேஜ் போடுற மாதிரி போடுறான் ஒழிய இவனுடைய பாவத்துக்கு ஒரு முடிவான தீர்வு ஒன்றும் அவனுக்கு காண முடிகிறது கிடையாது. பேண்டேஜ் போடுறதுன்னா என்ன, சும்மா தற்காலிகமா அதை கொஞ்சம் மூடி மறைச்சு வைக்க, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கேன்னு என்ன பண்றோம், ஒரு பேண்டேஜை போட்டு மூடி வைக்கிறான். அவ்வளவுதான் மனுஷனால பண்ண முடியும். மனுஷன் பண்ணுகிறதெல்லாம் சும்மா அந்த மருந்து மாத்திரை கொடுக்கிற மாதிரி. ஒருத்தனுக்கு டிவி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அவன் இருமிக் கொண்டே இருக்கிறான், ஓன்னு கக்குன்னு இரும்பிட்டு இருக்கிறான். இப்படி இருமிட்டு இருக்கிறவன என்ன எப்படி இருமிட்டு இருக்கிறேன்னு கடகடன்னு போய் மாத்திரையை வாங்கி அவனுக்கு கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு அந்த மாத்திரை இதமான ஒரு உணர்வை அளிக்கிறது. அந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பை நீக்கி அவன் கொஞ்ச நேரம் இருமாதபடிக்கு அல்லது அவ்வளவு அதிகமாக இருமாதபடிக்கு அவனுக்கு உதவுகிறது. அவ்வளவுதான். ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மாத்திரையுடைய எஃபெக்ட் பண்ணவன என்ன பண்றான், திருப்பியும் இரும்ப ஆரம்பிக்கிறான். இப்படிதான் மனுஷனுடைய சொல்யூஷன் எல்லாம், மனுஷனுடைய தீர்வுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், பாவத்தில் மூழ்கி கிடக்கிறான், பலனற்றவனா இருக்கிறான், அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதவனா இருக்கிறான். இது எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்றதுக்கு மனுஷர்கள் அவருடைய தீர்வை பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது. ஒருத்தவங்க சொல்றாங்க அது கல்யாணம் கட்டி வச்சா சரியா போயிடுவாங்க. பிரச்சனை கல்யாணம் கட்டி வச்சா அங்கேயும் போய் வளரும், அங்க போய் அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். இவங்க தீர்வெல்லாம் இந்த பேண்டேஜ் போடுறதை விட கேவலமான தீர்வு, அறிவு கட்ட ஒரு தீர்வு. மனுஷனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுகிறது இல்ல. இவன் பாவமும் இவனுடைய வழிகளும் இவனுடைய துன்மார்க்கமும் எப்படி தீரும் என்று மனுஷருக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. ஏதேதோ வழிகள் சொல்லுகிறார்கள், ஆனால் எல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத வழிகள். அது தீர்வே கிடையாது. அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு, அந்த பாவத்தை மூடுகிறதுக்கு, அந்த பாவத்தை எப்படியாவது மற்றவர்கள் பார்க்காம இருக்கிறது தான் வழி சொல்றாங்களே ஒழிய அந்த பாவத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதன் மேல ஜெயத்தை பெறுவதற்கு மனுஷனிடத்தில் இன்றைக்கு வழியே கிடையாது. அதான் மனுஷனுடைய நிலை இன்றைக்கு. பாவத்தினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். தனக்கு அவன் உதவி செய்து கொள்ள முடியாது. இஸ் வித்தவுட் ஸ்ட்ரெங்க். அவன் பலனற்றவனா இருக்கிறான். மனுஷனுக்கு நிறைய பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அதிக அதிகாரம் இருக்கலாம், உலகத்தில் உலக பிரகாரமாக பெரிய மனுஷனா இருக்கலாம், அவன் சொன்ன 1000 பேர் இங்க வந்து நிக்கலாம், அப்பேற்பட்டவனா இருக்கலாம். ஆனால் அவன் பாவத்திலே இருக்கிறான். அவனை ரட்சித்துக் கொள்வதற்கு, இந்த பாவம் நீங்குவதற்கு, இந்த குற்ற உணர்வு நீங்குவதற்கு அதெல்லாம் ஒன்று பண்ணவே முடியாது. அதில் இல்ல பதில். அவனால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இதைதான் மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வரப்போகிற வாரங்களே அதை நாம் போதிக்க போகிறோம். பாவத்தில் வாழ்கிற மனுஷன் அவனை ரட்சித்துக் கொள்வதற்கு அவனால் ஒன்றும் செய்ய இயலாது, முடியாது, செய்ய முடியாது. பாருங்க, ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கின நீச்சல் வீரராகவே இருக்கலாம். ஆனா அந்த ஆளை கொண்டு போய் சமுத்திரத்தின் நடுவில் போட்டு வந்தா நீந்தி வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் நீந்துறது? இன்னைக்கெல்லாம் நீந்தலாம், 4 நாள் நீந்தலாம், 10 நாள், எத்தனை நாள் நீந்த முடியும்? சமுத்திரத்தின் நடுவில் கொண்டு போய் போட்டா இவன் எவ்வளவு பெரிய நீச்சல் வீரரா இருந்து தங்க பதக்கம் வாங்கி இருந்தாலும்
இந்த பதக்கம் அவனை கொண்டு வந்து கரை சேர்க்காது. ஏன்னா கடல் நடுவுல இருக்கிறா, அது ரொம்ப தூரம் முடியாது, நீந்த முடியாது. மனுஷன் பாவ கடல்ல நடுவுல சிக்கி கொண்டிருக்கிறான். இவனுடைய பலன், இவனுடைய அந்தஸ்து, இவனுடைய பணம், இவனுடைய திறமைகள், இவனுடைய ஆற்றல்கள் ஒன்றும் அவனுக்கு உதவ போகிறது இல்ல. கொஞ்ச நேரம் தத்துக்க முத்துக்க அடிச்சிட்டு இருப்பான் ஒழிய அதிலே மூழ்க போகிறான். அதுதான் அவனுடைய நிலை. மனுஷனுக்கு வேற வழி கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனண்டையிலே திரும்ப வேண்டும். நான் ஒன்றும் செய்வதற்கில்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அதற்குரிய வல்லமை இல்லை, என்னால் ஒன்று செய்ய முடியாது. தேவன் அதை கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடித்து விட்டார். நான் அதை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் பாவி ஆண்டவரே, என்னால் ஒன்று செய்ய இயலாது, நான் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும். அதான் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான். நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு வந்தாதான் ஆண்டவரை ரட்சியும் சொல்லுவோம். நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்னும் குறைவில்லை, எனக்கு ஒண்ணு தேவையில்லைன்னா ரட்சிப்புக்கு நாம் வரவே மாட்டோம். முதலாவது பாவத்திலே நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பாவ பாரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். ரோட்ல போற ஒருத்தர் கிண்டலுக்காக நின்று, பாவ பாரம் பாரம்ன்றே என்னையா 50 கிலோ இருக்குமா 100 கிலோ இருக்குமான்னு கேட்டானா. எவ்வளவு பாரம்னா இவர் சொன்னாராம், செத்து கிடக்கிறான் மனுஷன், செத்து பொட்டியில வச்சாச்சு. இவனுக்கு போய் 50 கிலோ பாரம்னா என்ன, 100 கிலோ ஒண்ணு விளங்காது. எவ்வளவு பாரமா இருந்தா என்ன, நீங்க 1000 கிலோ வச்சாலும் அவனுக்கு விளங்க போகிறது இல்லைன்னாரா அந்த பிரசங்க. நான் பாவ பாரம் சொன்னா அப்படி பிரசங்கம் பண்ணலையா, இவன் செத்து கிடக்கிறான்னு சொல்றேன். செத்து விட்டான், இவனுக்கு பேல பாவ பாரம்னு ஒண்ணு இருக்குதுன்னே கூட இவனுக்கு தெரியாது. எவ்வளவு பாவனும் தெரியாது, இவனை எவ்வளவு அழுத்தி கொண்டிருக்கிறது, இவனை எவ்வளவு நசுக்கி கொண்டிருக்கிறது உணராதவன் இவன். இப்படி செத்து கிடக்கிறவனுக்குள்ளாக ஆண்டவர் உயிர் மூச்சை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்பி இவன் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறான் உணர்வை ஏற்படுத்தினால்தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். இல்லைன்னா அவன் செத்தவன் தான். அவனுக்கு எவ்வளவு பாவ பாரம் தான் அவனுக்கு என்ன தெரிய போகுது. அதை ஆண்டவர் செய்கிறார். கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போதுதான் ரட்சிப்புக்கு வருகிறோம். என்னால ஒண்ணும் முடியாது, என்னுடைய பலன்ல ஒண்ணும் இல்ல, என்னுடைய பணத்துல ஒண்ணும் இல்ல, என்னுடைய பெருமையில ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாவற்றையும் இந்த உலக ரீதியில செய்ய முடிந்தாலும் இந்த பாவத்தை குறித்து, என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் பாவி என்று சொல்லி ஒரு மனுஷன் வரும்போது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அதுதான் வருவதற்கு சரியான முறை. இந்த ரட்சிப்பிலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இருக்கிறது. 3 tenses of salvation. ரட்சிப்பு என்பது வேதத்தில் நீங்கள் வாசிக்க போனால் குழப்பமாயிடும் உங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டேன் இருக்கும், சில இடத்துல ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கும், இன்னொரு இடத்துல ரட்சிப்பு வந்துகிட்டு இருக்குன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் குழப்பம் உண்டாயிடும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்ல ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்ல ரட்சிப்பு படப்போறோமான்னு. 3 உண்மைதான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம் என்கிற 3 உண்மைதான். எப்படி உண்மை? ரட்சிப்பின் கடந்த காலத்தை குறித்து முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிப்பின் கடந்த காலம் என்றால் என்ன? கடந்த காலத்திலே நாம் செய்த பாவத்தின் அந்த குற்றங்களுக்கு உரிய தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். saved from the penalty of sin, of past sin. கடந்த கால பாவத்தை நாம் செய்தோமே, அந்த பாவத்துக்குரிய தண்டனை நாம் பெற்றாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தவெல்லாம் சம்பளம் வாங்கி ஆகணும். இந்த மாசம் பூரா வேலைக்கு வந்தா எப்படி 1ஆம் தேதி சம்பளம் வருதோ, அதுபோல பாவம் செய்து பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அதன் சம்பளமாகிய மரணத்தை பெற்றே தீர வேண்டும். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதுதான் தண்டனை. நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக இருந்தோம். பாவிகளாக இருந்தபடினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு மேல எழுதப்பட்டாகிவிட்டது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று நம் மீது எழுதப்பட்டாகிவிட்டது. மரண தண்டனைக்கு உரியவர்கள் என்பது தீர்மானமாகிவிட்டது ஏற்கனவே நம் மீது. அப்படிப்பட்ட மரண தண்டனைக்குள்ளாக இருந்தவர்கள், மரண தண்டனையை பெற்றிருந்தவர்கள்
என்ன ஆச்சு? இந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்முடைய மரண தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தண்டனையை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். மனு வர்க்கத்துக்கு முழுவதற்குமாக சேர்த்து அதனுடைய பிரதிநிதியாக மனு வர்க்கத்தின் மரண தண்டனையை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் மரித்தார். இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து, பெனல்டியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பாவத்தின் குற்ற உணர்விலிருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். பழைய காலத்துக்கு பாவத்தின் குற்ற உணர்வுகள், பழைய காலத்து பாவத்தின் தண்டனை, இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 4 வசனம், 5 வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அதாவது இயேசுவின் மேல வந்த தண்டனை நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. இது எப்படி என்று கேட்கலாம். அவர் மீது விழுந்த தண்டனை, ஆக்கினை, அவர் மீது விழுந்த அந்த சிலுவை மரணம் எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது என்று கேட்கலாம். நாம் எல்லாரும் குற்றவாளிகளா இருந்தோம். பாவம் செய்து விட்டதனாலே குற்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீட்டில் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒரு பொருளை உடைச்சிட்டா, நீங்க வீட்டு உள்ள வந்தோடனே முன்னால் கதவுல வந்தீங்கன்னா அது பின்னால் கதவு வழியா வெளியே ஓடும். நீங்க பின்னால போய் நின்னீங்கன்னா அது முன்னால போய் நிற்கும். வீட்டு உள்ள இருந்தீங்கன்னா வெளியே போயிடும், வெளியே இருந்தீங்கன்னா உள்ள வரும். ஏன்னா குற்றம் செய்து விட்டோமே என்கிற குற்ற உணர்வு வாட்டி வதைக்கிறது. ஆதாம் ஏவாளும் முதல்ல பாவம் செய்த உடனே என்ன பண்ணாங்க? முதல்ல ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள், மரத்துக்கு பின்னால ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் குற்ற உணர்வு. குற்ற உணர்வு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான், தேவனை விட்டு வேகமா ஓடுகிறான், குற்ற உணர்வுகளால் ஓடுகிறான். ஆனால் தேவன் இரக்கம் நிறைந்தவராக இருக்கனால அவனை விட வேகமா ஓடி அவனை போய் பிடிக்கிறார். இப்படி வெளியே ஓடிட்டு இருக்கிற குழந்தைய கடைசியில அதை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு இது ஓடி ஓடி ஒளிகிற குழந்தைய முதல்ல என்ன குற்றம் பண்ணுச்சுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நல்ல 4 சாத்துனா அந்த உத கொடுத்த உடனே பாருங்க ஒரு பெரிய சமாதானம் வருது. என்ன சமாதானம்? பட்டாச்சு, இனிமே ஒண்ணும் கிடையாது, வாங்க வேண்டிய உதைய வாங்கியாச்சு, இனிமே ஒண்ணும் உதவ போறது இல்லை, இனிமே சமாதானமா இருக்கலான்ட்டு அப்புறம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்களை பார்த்தா ஓடாது. உதப்படுற வரைக்கும் என்ன இருக்கும்? அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். உதப்பட்ட பிறகுதான் சமாதானமே வருகிறது. ஏன்? கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன், தண்டனை கிடைச்சாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை என்கிற அந்த ஒரு உணர்வு அப்பதான் வருகிறது. அதுதான் இங்க சிலுவையில் நடந்தது. மனுஷன் குற்ற உணர்வினால் ஓடிக்கொண்டிருக்கிறான். இயேசு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இது பிரசங்கிக்கப்பட்டு உனக்காக அவர் மரித்தார், அவர் பாவத்தை சுமந்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார் என்று மனுஷன் அறிந்த உடனேயே அவனுக்குள்ள என்ன ஆகிறது? ஒரு சமாதானம் உண்டாகிறது. அப்பா நம்மளை விட்டாங்க, நம்முடைய பாவத்தினால நம்ம இப்ப பிடிக்க போகிறது இல்லை, நம் குற்ற உணர்வுல நாம் ஓட வேண்டியதில்லை, குற்ற உணர்வு எனக்கு நீ தேவையில்லை என்கிற சமாதானம் அவனுக்குள்ளாக வருகிறது. சோ குற்ற உணர்வு நீங்கி அவன் சமாதானத்தை பெறுகிறான், அவன் தண்டனையிலிருந்து விடுதலைப்படுகிறான், கடந்த கால தண்டனையிலிருந்து. அதுதான் இந்த ரட்சிப்பின் கடந்த காலம். ரட்சிப்பின் நிகழ்காலம் என்ன? we are saved from the power of sin. கடந்த காலத்திலே செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து, அதன் விளைவுகளிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இப்பொழுது நிகழ்காலத்திலே பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய பாவங்களை தேவன் இப்பொழுது காண்பதில்லை, அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அவன் இனி பாவமே செய்ய மாட்டான், அவன்கிட்ட பாவமே இல்லை, அல்லது அவன் இனி ஒருபோதும் எந்த தவறும் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் கிடையாது.
அவ்வப்போது பாவம் கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில தலை தூக்குகிறது. அப்படி தூக்கும் போது அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை ஒன்று தேவை. அதுவும் ரட்சிப்பின் வல்லமை என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மன்னித்து பாவத்தை சுத்திகரித்து கழுவுகிற வல்லமை மட்டுமல்ல, கடந்த கால பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கிற வல்லமை மட்டுமல்ல, நிகழ்கால பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதும் ரட்சிப்பின் வல்லமைதான். பாவம் வந்து மேற்கொள்ள பார்க்கிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. ஆனால் ரட்சிப்பு நிகழ்காலத்திலேயும் கிரியை செய்கிறது. எப்படி? இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அதை மேற்கொள்ளும்படியாக விசுவாசிக்குள்ளாக அந்த ரட்சிப்பு கிரியை செய்கிறது. மூன்றாவதாக, வருங்காலத்திலே ரட்சிப்பு எப்படி? அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே பாவம் இல்லாத நிலைக்கு, பாவம் இல்லாத ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. We are saved from sin's presence. பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவம் இல்லாத இடத்திற்கு நாம் போய் சேர்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த உலகத்திலே நாம் இனி இன்னும் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்தாலும், பாவத்தின் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவிகள் மத்தியில வாழ்கிறோம், பாவ உலகத்தில வாழ்கிறோம். பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு பாவம் இல்லாத உலகத்திலே பாவத்தின் பிரசனத்திலிருந்தே நாம் விடுவிக்கப்பட்டு நாம் பாவம் இல்லாத ஒரு உலகத்துக்கு போய் சேரப்போகிறோம். 19ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ரட்சிப்பு என்பது இம்மைக்கு மாத்திரம் கிடையாது, கடந்த காலத்துக்கு மாத்திரம் கிடையாது, எதிர்காலத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, நல்ல கவனிங்க, கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இது எப்ப, இந்த ரட்சிப்பு எப்ப வெளியாகுது? கடைசி காலத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, அது நம்முடைய எதிர்காலத்தின் ரட்சிப்பு. ஆக நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து, பெனல்டியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறோம். பாவத்தின் மீது அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். பாவத்தின் பிரச்சனத்திலிருந்தே நம்மை விடுதலையாக்கப் போகிறார். ஒரு நாள் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் போது பாவத்தை முற்றிலுமாய் நாம் காணாமல் போக போகிறோம். அதை காணாத ஒரு இடத்திற்கு நாம் செல்ல போகிறோம். மறுபடியும் ரோமருக்கு வருவோம். விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனா இருக்கிறது. எதை விசுவாசிக்கிறவன்? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன். சுவிசேஷம் என்றால் என்னன்னு பார்த்தோம். சுவிசேஷத்தின் வல்லமை என்றால் என்னன்னு பார்த்தோம். ரட்சிப்பு என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்பொழுது எப்படி விசுவாசிக்கிறதன் மூலமாக இந்த ரட்சிப்பு உண்டாகிறது என்று பார்ப்போம். விசுவாசம் என்றால் இயற்கை ரீதியிலே நாம் எப்பொழுதுமே இயற்கையான ஒரு விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றை சொன்னால் அதை நம்புகிறீர்கள். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்புகிறோம். வேலைக்கு வா, 30 நாள் வேலை செய்தா 31ஆம் தேதி சம்பளம் தர்றேன்ற அதை நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். ட்ரெயின்ல ஏறி இங்க இருந்து இந்த ட்ரெயின் பம்பாய்க்கு போகுதுன்னா கண்டிப்பா அதை விசுவாசிக்கிறோம். அது விசுவாசம். விசுவாசம் என்கிறது ஒருவர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிப்பது. ஆவிக்குரிய விதத்தில் பார்க்க போனால் விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது, அதன்படி நடப்பது. அதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய பாவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? மனுஷன் எப்படி பாவியா இருக்கிறான், பலனற்றவனாய் இருக்கிறான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இயலாதவனாய் இருக்கிறான், பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறான். அவனை ரட்சிக்கும்படியாக இயேசு உலகத்துக்கு வந்தார்.
ஜீவனை விட்டார், சிலுவையிலே மரித்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினால் அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை அவன் கேட்டு அதை விசுவாசிக்கிறான். அதை விசுவாசிக்கும் போது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசிக்கிறதிலே தான் ரட்சிப்பு உண்டாகிறது ஒழிய ஏதோ சம்பிரதாயம் சடங்காச்சாரத்தை பின்பற்றுறதுனால ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. ஏதோ ஆராதனைக்கு சென்று சில சடங்காச்சாரத்தில் செய்ததுனால ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. விசுவாசிக்கிறபடியினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு இது விளங்குகிறது கிடையாது. அவர்களுக்கு அந்த பர்சனல் ஃபெய்த் கிடையாது. உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசித்து அவர்கள் வரவில்லை. சில நேரத்தில் அவர்கள் எதையோ விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். போய் சபையில் சேர்ந்து மெம்பர் ஆயிட்டா சரியாயிடும், போய் அங்க ஞானஸ்தானம் எடுத்தா சரியாயிடும், போய் அங்க அதுல பங்கு கொண்டா சரியாயிடும் அப்படி என்று எண்ணி வருகிறார்கள். ஆனால் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு தான் அது ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசத்திலே தான் வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கும் போது மனுஷன் பாவத்திலிருந்து விடுபட்டு அவனுடைய விசுவாசத்தின் மூலமாக ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடைசியாக விசுவாசிக்கிறவன் எவனோ, டு எவ்ரி ஒன் என்று வேதவசனம் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுகிறது. டு எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ், விசுவாசிக்கிற எல்லாருக்கும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையுடையவனாய் இருந்தார். யூதனாய் இருந்தபோது, யூத மார்க்கத்திலே வளர்க்கப்பட்ட போது மிகுந்த குறுகிய மனப்பான்மை. இதை தவிர வேற மார்க்கமே கிடையாது. இவர் செய்யறதுதான் சரி, இவர் பண்ணதுதான் கரெக்ட், இவர் விசுவாசிக்கிறதான் கரெக்ட் அப்படி வாழ்ந்தவர். மற்ற எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கொலை செய்ய கூட துணிந்த மனுஷன். அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது உண்டு. முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் என்று சொல்லி இருக்கிறத பார்த்து பயந்துராதீங்க. முதலில் யூதருக்கும் சொன்னா யூதர்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் அவங்களுக்கு தான் முதல்ல ரட்சிப்பு கொடுப்பாரு அப்படி அர்த்தம் இல்ல. முதலில் என்று சொல்லுகிறது அவங்க ரொம்ப முக்கியமானவர்களா இருக்கிறதுனால முதலில் என்றல்ல, அவர்களுக்கு தான் முதல்ல ரட்சிப்பு வந்தது. என்றால் இயேசு அவர் மத்தியில பிறந்தார், அவருடைய இனத்தில பிறந்தார், அவர்களிடத்தில் பிரசங்கித்தார், அவர்களுக்கு ரட்சிப்பு முதலாவது கொடுக்கப்பட்டது. முக்கியமானவர்கள் என்றதுனால அல்ல, அவர்களுக்கு ரட்சிப்பு முதலாவது கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதன் பிறகு அது உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் விசுவாசிக்கிற எவனுக்கும் இந்த சுவிசேஷம் உரியதா இருக்கிறது. மற்ற எல்லா மத மார்க்கங்களில் பார்த்தீர்கள் என்றால் அது அந்த ஜாதிக்கு, அந்தந்த இனத்துக்கு, அந்தந்த கோத்திரத்துக்கு, அந்தந்த ட்ரைபுக்கு, இதுக்கெல்லாம் எங்க ஜாதிக்கு ஒரு சாமி, உங்க ஜாதிக்கு இன்னொரு சாமி, அப்படிதான் இருக்குது ஒழிய எந்த மதத்திலேயும் இப்படி எல்லாருக்கும் இது என்று சொல்லுகிறது கிடையாது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிற எவனுக்காகலும், அவன் யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், எந்த ஜாதியானா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், அவன் படித்தவனா இருக்கட்டும், படியாதவனா இருக்கட்டும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் சொந்தம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்று போனார்கள், எல்லாரும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இது மனு வர்க்கத்திற்கான சுவிசேஷம், இது எல்லாருக்கும் உரியது. ஆகையால் தான் நான் ரோமாபுரியில வந்து பிரசங்கம் பண்றேன். ஏனென்றால் அவர்கள் பெருமைப்படலாம், அவர்கள் பெரிய ஞானிகளா இருக்கலாம், அவர்கள் உயர்ந்தவர்களா இருக்கலாம், அவர்கள் உலகத்தை ஆளுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்துல தான் அவர்களுக்கு வாழ்வே இருக்கிறது. இதன் மூலமா தான் அவர்கள் ரட்சிப்பை அடைய முடியும். இதன் மூலமாக தான் அவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை முடியும். இதன் மூலமா தான் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியும். இதன் மூலமாக தான் இவர்களுக்கு வாழ்வே இருக்கிறது. நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை விசுவாசிக்கிற எவனுக்கும், ரோமாபுரியில் இருக்க யாருக்கும், இந்தியாவில் இருக்க யாருக்கும், எந்த ஊர், எந்த பட்டணம், எந்த கிராமமா இருந்தாலும் சரி, எவருக்கும் இது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. நீங்கள் யார் என்பதை குறித்து அல்ல. இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், எந்த ஜாதிக்காரரா இருக்கலாம். ஐயா நான் அந்த ஜாதி இல்லையா, நான் இந்த மதம் இல்லையா, நான் இப்படியே இருந்து இந்த மதத்திலே இருந்து இப்படியே, அப்படி கிடையாது. இது ரட்சிப்பை குறித்து பேசுற, மதத்தை குறித்து பேசவில்லை, ஏதோ ஒரு மார்க்கத்தை குறித்து பேசவில்லை, ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம். ஏதோ வந்து கிறிஸ்தவனாங்கன்னு சொல்லி பேசல, ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம். நமக்குள்ள பாவம் எப்படி இருக்கிறது, நம்ம ஆட்கொள்ளுகிறது, நம்ம அது மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை
பாரத்தால் அழுத்தி கொண்டிருக்கிறது. நம் பாவத்திலே செத்து கிடக்கிறோம், அதிலிருந்து நாம் மீள வேண்டும். மனுக்குலத்தின் பிரச்சனைக்கு காரணமே பாவம் தான் என்கிறத பிரசங்கிக்கிறோம். மதம் மார்க்கத்தை பிரசங்கிக்கல. நீங்க யாரா இருந்தாலும் சரி, மனுக்குலத்தின் பாவத்திற்கு அல்லது பிரச்சனைக்கு காரணமே அவனுடைய பாவ நிலைமைதான் என்று பிரசங்கிக்கிறோம். அவன் விழுந்து போனான். தேவன் அவனை சிருஷ்டித்த வண்ணம் அவன் இல்லை. பாருங்க, தேவன் அவனை சிருஷ்டித்து அழகான ஏதேன் தோட்டத்தில் வச்சு அருமையான இடத்துல வச்சார். எல்லாம் அவனுக்கு வேண்டிய எல்லாம் இருந்தது, ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டு விட்டது. அவன் போய் அங்க சாப்பிட்டுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். அதை விட்டு போட்டு அவன் விழுந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போய் அங்கிருந்து துரத்தப்பட்டு அங்கிருந்து வெளியே வந்து இப்பொழுது அவன் அவல நிலையில் இருக்கிறான். இன்றைக்கு வாழ்கிற மனுஷன் அவன் எவ்வளவுதான் செழிப்பா இருந்தாலும் ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய செழிப்பும் பணமும் பலவிதமான படிப்பும் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் விழுந்து போன நிலையிலே இருக்கிறான். தேவன் அற்றவனாய், தேவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறான். அதுதான் அங்க, அதைத்தான் பிரசங்கிக்கிறோம். தேவன் எப்படி அவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எதற்காக அவனை சிருஷ்டித்தாரோ உண்டாக்கினாரோ அதற்காக அவன் இல்லை. இன்றைக்கு அதற்காக அவன் வாழவில்லை. அவன் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கத்தையே அறியாமல் இருக்கிறான். நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கைக்கே நோக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதான் மனுஷனுடைய நிலைமை இன்றைக்கு. நோ பர்பஸ் ஃபார் லிவிங். எதுக்காக இங்க இருக்கிறோம், எங்க இருந்து வந்தோம், எங்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்குது. பாருங்க, இந்த மேஜையை செய்தேன் நான் பல வருஷங்களுக்கு முன்பாக. இதை செய்தது வேலை மெனக்கட்டு ஏதோ சும்மா இருக்கிறேன் அதனால ஒரு மேஜை செய்யறேன் செய்தேனா? கிடையாது. எனக்கு பிரசங்கிக்க, என் பைபிளை வைக்கிறதுக்கு, என் நோட்ஸை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதற்காக இது செய்யப்பட்டது இல்லையா? இந்த சேரை செய்தேன் எதுக்காக? சும்மா வேற வேலை இல்லைங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு செய்தேனா? கிடையாது. ஒரு நோக்கத்துக்காக செய்தேன். நான் உட்கார்றதுக்காக செய்தது சேர். நம்முடைய வீடுகளில் பலவிதமான பொருட்கள் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளும் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நோக்கம் இல்லாம ஒன்றுமே கிடையாது. நோக்கம் தான் எல்லாத்துக்கும். purpose is behind everything. எல்லா பொருட்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால நோக்கம் இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எல்லாரும் சொல்ல முடியுமா? இந்த சேருக்கு நோக்கம் இருக்குது. மனுஷன் வந்து உட்காரணும், அதான் அந்த சேருடைய நோக்கம். அந்த சேர் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம், அதுதான். இந்த மேஜைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த கட்டணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நோக்கம் இருக்குது. நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள்? அது தெரியுமா? ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அட, இந்த சேர் நான் உட்கார்றதுக்காக, இந்த மேஜை நான் நின்று பிரசங்கம் பண்றதுக்காக, இந்த கட்டடம் நம்ம கூடி வர்றதுக்காக, நான் எதற்காக? கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு அது கேள்வி? நான் எதற்காக? இதுதான் மனுஷனை வாட்டி கொண்டிருக்கிறது இன்னைக்கு. இதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாது. வேத வசனம் தான் பதில் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எதுக்கு சிருஷ்டித்தார்? மனுஷனுக்காக சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் முதல்ல சிருஷ்டித்தார். ஏன்? மனுஷன் வந்தா இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னு. மனுஷனை முதல்ல சிருஷ்டிச்சுட்டு அப்புறம் தலையை சொரிஞ்சிட்டு இல்ல ஆண்டவர். முதல்ல எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு கடைசி சிருஷ்டிப்பு தான் மனுஷன். கடைசி சிருஷ்டிப்பு மனுஷன். ஏன்? அவன் வந்த உடனே அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. உலகத்தை பாருங்க, இந்த கட்டடம், இந்த இடம், இந்த சேரு, நாற்காலி, நமக்கு இருக்கிற சொகுசுகள், இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மரம், செடி, கொடி எல்லாமே, ஆறுகள், நதிகள், சமுத்திரங்கள் எல்லாமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா நோக்கம் ஒன்று உண்டு. எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்ன? மனுஷனுக்காக இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா மனுஷனை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார்? தமக்காக சிருஷ்டித்தார். யாருக்காக? அவருக்காக. அவர் சொன்னார், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிட்டேன், ஆனா எனக்கு ஒன்னு ஸ்பெஷலா பண்ண போறேன். நான் அவனோடு உறவாடும்படியாக, நான் ஐக்கியம் கொள்ளும்படியாக, நான் சந்தோஷமா இருக்கும்படியாக, எனக்கு நான் பேசி சஞ்சரித்து வாழக்கூடிய, என்னோடு கூட வாழக்கூடிய இன்னொருவரை நான் உண்டு பண்ண போறேன். என்ன போலவே உண்டாக்க போகிறேன். இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஆண்டவரை போல இல்ல. இவைகள் எல்லாம் வேறு விதமான சிருஷ்டிப்பு. இந்த சேர நாற்காலி ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியாது.
இவைகளெல்லாம் இந்த மாடு மாடும் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ள முடியாது. இந்த மிருகங்களும் மீன்களும் ஆண்டவரிடத்தில் ஐக்கியம் கொள்ள முடியாது. பறவைகள் ஆண்டவரிடத்தில் ஐக்கியம் கொள்ள முடியாது. அழகான சிருஷ்டிப்புகள் ஆண்டவரிடத்தில் பேசி ஆண்டவரை மகிழ்விக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் நத்திங், இதெல்லாம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் நமக்காக அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரே ஒன்றுதான் இருக்கிறார், அவன் மனுஷன். மனுஷனை தனக்காகவே அவர் உண்டு பண்ணினார். சொன்னார் எல்லாத்தையும் சிருஷ்டித்து, ஆனா எனக்கு என்ன, எனக்குன்னு ஒண்ணு சிருஷ்டிக்கலையே. ஹலோ, எனக்காக ஒன்னும் செய்யலையே. நான் எனக்காக ஒருவரை சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லிதான் மனுஷனை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார். அதுதான் மனுஷன். அதுக்கு தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு கூட வாழும்படியாக, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவரோடு அன்போடு பேசும்படியாக, அவர் நம்மோடு வந்து பேசும்படியாக, அவர் நம்முடைய உள்ளத்திலே வாழும்படியாக, அந்த நோக்கத்துக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. சிலர் சொல்லுவாங்க நான் டாக்டரா இருக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் லாயரா இருக்கிறதுக்காக. கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேற என்னமோ இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு, தேவனுடையவர்களா இருக்கணும், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளணும். தேவனோடு ஐக்கியம் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இது இல்லைன்னா வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் வாழ்கிறீர்கள், நோக்கமற்று வாழ்கிறீர்கள். அப்பொழுதுதான் மனுஷனுடைய மனம் அலைந்து திரிகிறது, அவனுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் விளங்கவில்லை. டாக்டரா இருக்கிறவனுக்கு விளங்கல, நான் எதுக்கு வாழ்றேன்றான் அவன். ஏன் டாக்டரா இருக்கிற பேசாம இருன்னா, நான் எதுக்கு இருக்கிறேன், எதற்கு இந்த வாழ்வு, ஏன் நான் இங்க வந்தேன், எதற்காக இங்க இருக்கிறேன்றான். ஆனா நல்ல பணம் சம்பாதிக்கிறதையா இல்ல, நான் ஏன் வந்தேன் இங்க. குரங்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கறது இல்ல. ஆடு மாடெல்லாம் என்ன கேட்க, நான் ஏன் இங்க வந்தேன், நான் ஏன் உன் வீட்டுல இருக்கிறேன், உனக்கு பால் கறந்து போடுறேன்னு சொல்லுதா? கிடையாது. அதெல்லாம் பேசாம உட்கார்னா உட்கார்ந்து போயிட்டே இருக்குது. மனுஷன் சிந்திக்கிறான், அவன் தான் கேட்கிறான், நான் ஏன் வந்தேன், எதுக்கு இங்க இருக்கிறேன், எதுக்கு நான் பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது, தேவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீர். தேவனோடு கூட ஐக்கியம் உண்டாயிடுச்சுன்னு வைங்க, தேவனை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால், தேவனை கண்டடைந்தால் அந்த நோக்கம் நிறைவேறி விடுகிறது. அப்புறம் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கிறது, வாழ்க்கைக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை நாம் வாழலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நம் அமைதியாக ஜெபத்தில் நிற்போம். முக்கியமான ஒரு நேரம். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். உண்மையாகவே நானும் இன்றைக்கு வெட்கப்படேன். அந்த சுவிசேஷத்தில் தான் உங்களுடைய வாழ்வே இருக்கிறது. அதை சொல்லத்தான் நான் இருக்கிறேன். இந்த சுவிசேஷம் இல்லாமல் வாழ்வே கிடையாது.